ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஜாப் ஆஃப் டிஎன். நம்ம சேனல்ல டெய்லி லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ், பேங்க் ஜாப்ஸ், ரயில்வே ஜாப்ஸ், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, இது போல ரெக்ரூட்மெண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் சிம்பிளா ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐபிபிஎஸ் சிஎஸ்ஏ 16th அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பத்தி பார்க்க போறோம். இந்த நோட்டிஃபிகேஷன்ல இருக்கிற அப்ளிகேஷன் டேட், ஏஜ் லிமிட், சேலரி, அப்புறம் எலிஜிபிலிட்டி, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, பார்ட்டிசிபேட்டிங் என்னென்ன பேங்க்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ண, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் என்ன இருக்குது, இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, எல்லா கேண்டிடேட்டுக்கும் தெரியும்னா தெரியாது. ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பேசிக்கில் லைன் பை லைன் ஈஸியாக தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணாலும் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிற சான்ஸ் இருக்குது. அதனால் பிகினிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒரு பேங்க் ஜாப் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தால் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நம்ம ஜாபாஸ்டியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன ஜாப் எலிஜிபிளாக இருக்கீங்களோ, உங்களுக்கு எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல் ஃபார்ம் சிஎஸ்ஏ என்னன்னா கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட். அந்த ஜாபோட ஃபுல் ஃபார்ம் அதான், கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட். இதுக்கு தான் நான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. சிம்பிளாக சொன்னால் இது நம்ம எல்லாருக்கும் பேங்க்ல இருக்கிற ரெக்ரூட்மெண்ட் சொல்லி ப்ரிப்பேர் பண்ண போஸ்ட் தான். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் 2027 to 28 வேகன்சிஸ் ஃபில் பண்ணுறதுக்காக கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் ஆன்லைன் ப்ரிலிமினரி எக்ஸாம், ஆன்லைன் மெயின் எக்ஸாம், அதுக்கப்புறம் மெரிட் பேசிஸில் பேங்க் அலாட்மெண்ட் நடக்கும். இம்பார்ட்டன்ட் டேட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ரொம்ப முக்கியமானது டேட் தான். வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அதான் இன்னைக்கு August 1, 2026 இருந்து லாஸ்ட் டேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான August 21, 2026 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த 21 டேஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் அப்ளிகேஷனை. லாஸ்ட் டேட்டு ஃபார் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து August 21 தான் அதுவுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்கிறது அந்த மாதிரி அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ஐபிபிஎஸ் ஒரு எடிட் விண்டோ கொடுக்கும். அந்த பீரியட்ல சில டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. எக்ஸாக்ட் டேட் லேட்டராக வந்து அஃபிஷியல் வெப்சைட்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதில் என்ன பண்ணலான்னா, சப்போஸ் நீங்கள் உங்களோட நேமு இல்லை மெயில் ஐடி இல்லை ஃபோன் நம்பர் ஏதாச்சும் மாற்றோன்னா நீங்கள் அந்த எடிட் விண்டோவில் நீங்கள் உங்கள் டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டில் நீங்கள் போயிட்டு மாற்றிக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப எல்லாத்தையுமே டேட்டா எல்லாமே கரெக்டாக கொடுத்து அப்ளை பண்ணுங்க. அதான் பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு என்னன்னா, இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்னு வந்து அவங்களே கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த இன்ஸ்டியூட்டே வந்து அது வந்து கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 2026ன்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. டேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து மெயிலோ இல்லை மெசேஜோ அனுப்புவாங்க. இந்த மாதிரி ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து இந்த லொக்கேஷனில் இந்த டேட்டில் காண்டக்ட் பண்ணுறோம், வந்து அட்டன் பண்ணுங்கன்னு. ப்ரிலிமினரி அட்மிட் கார்டு வந்து எப்போ வரும்னா அதுவும் செப்டம்பரில் தான் வரும். இது ஆல் டிக்கெட் வந்து அதுவும் செப்டம்பரில். எக்ஸாம் முன்னாடி ஒரு 10 டேஸ் அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வரும் அட்மிட் கார்டு. ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து அக்டோபர்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் வந்து நவம்பரில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து மெயின் எக்ஸாமோட அட்மிட் கார்டு வந்து அதே மாதிரி நவம்பரில். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு ப்ரிலிமினரி வந்து கிளியர் பண்ணீங்கன்னா செகண்ட் ரவுண்டு மெயின் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிளாக ஆவீங்க, ஷார்ட் லிஸ்ட் ஆவீங்க. அப்படி ஷார்ட் லிஸ்ட் ஆனால் உங்களுக்கு வந்து அந்த மெயின் எக்ஸாம் வந்து டிசம்பரில் இருக்கும். டிசம்பருக்கான எக்ஸாமுக்கு உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து நவம்பர் எண்டில் அந்த மாதிரி வந்து அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி செகண்ட் எக்ஸாமை நீங்கள் அட்டன் பண்ணலாம். கடைசியாக ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட், அதாவது மெயின் எக்ஸாம் எழுதி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ரேங்க் லிஸ்ட்டில் வரவங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து March 2027 வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நான் என்ன சஜஷன் சொல்றேன்னா, நீங்க லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாம, ஃபர்ஸ்ட் வீக்லயே அதான் இந்த வீக்லயே வந்து நீங்க அப்ளை பண்ணிடுங்க. அ அப்புறம் லாஸ்ட் மினிட்ல வந்து சர்வர் இஷ்யூ வரும், பேமெண்ட் இஷ்யூ வரும், வெப்சைட் டிராஃபிக் ஆகும். மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நெறைய வரும். ஸோ அத அவாய்ட் பண்றதுக்கு இப்பயே டைம் இருக்கிறப்பயே ஃபர்ஸ்ட்டு ஒரு 10 டேஸ்லயே நீங்க வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஐபிபிஎஸ்ல என்ன பேங்க்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி சென்ட்ரல் பேங்க்ஸ் அதாவது கவர்ன்மென்ட் பேங்க்ஸ் எதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி ரெக்ரூட்மென்ட் பண்றாங்க இந்த ஜாப்க்கு அப்படின்னு பார்க்க போறோம். இதுல வந்து ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் 11 பேங்க்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அது என்னென்ன பேங்க்னா, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க், யூகோ பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த 11 பேங்க்கும் இருக்கிற வேக்கன்சி தான் அந்த ஜாப் ரோலுக்கான வேக்கன்சி. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது கரெக்ட்டான உங்களுக்கு என்ன பேங்க் வேணுமோ, எந்த பேங்க்ல நீங்க லொகேஷன்ல போறீங்களோ, இல்ல உங்களுக்கு என்ன பேங்க் புடிச்சிருக்கோ, அந்த பேங்க்க வந்து ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி வைஸ் குடுங்க. அ அப்படி சூஸ் பண்ணீங்கன்னா, அப்பதான் நீங்க அலாட்மென்ட் வரப்போ நீங்க என்ன சூஸ் பண்ணீங்க, நீங்க என்ன பிரியாரிட்டி குடுத்துருக்கீங்களோ, அது வந்து அவங்க உங்களுக்கு வந்து அலாட் பண்ணுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து சேலரி பார்ப்போம். ஆ இப்ப எல்லாரும் கேட்கிற கொஸ்டின் என்னன்னா, சேலரி எவ்வளோன்னு. அஃபிஷியலா பேசிக் பே என்னன்னா, ₹24,050ன்னு அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன்ல சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஆனுவல் இன்கிரிமென்ட் இருக்கும். பேசிக் பே வந்து கிராஜுவலா இன்கிரீஸ் ஆக ஹையஸ்ட் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, 65,000 அரவுண்ட் 65,000 வந்து வரைக்கும் போகும் உங்களுக்கு. இதோட சேர்த்து உங்களுக்கு டே அரவுண்ட்ஸ் அலவன்ஸ் இருக்கு, ஹவுஸ் ரென்ட் அலவன்ஸ் இருக்கு, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இருக்கு, மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்கு, லீவ் பெனிஃபிட்ஸ் இருக்கு, பென்ஷன் ரிலேட்டட் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே கிடைக்கும். கரண்ட் எஸ்டிமேஷன் படி ஆ எக்ஸ்பெக்டட் சேலரி வந்து அரவுண்ட் இந்தியன் சேலரி அப்ராக்ஸிமேட்லி வந்து ஒரு 38,000 டூ 45,000 ரேஞ்சுக்கு வந்து இருக்கலாம். பேசிக் பே அண்ட் அலவன்ஸ் வந்து ஆஸ் பர் பார்ட்டிசிபேட்டிங் பேங்க் ரூல்ஸ் படி அது வேரி ஆகும். ஸோ அத பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வேக்கன்சி டீட்டெயில்ஸ் பார்ப்போம். நோட்டிஃபிகேஷன்ல ஸ்டேட் வைஸ் அண்ட் கேட்டகரி வைஸ் வேக்கன்சி குடுத்துருக்காங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல் என்னன்னா, ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு ஸ்டேட்ல தான் அப்ளை பண்ண முடியும். எக்ஸாம்பிள் இப்ப நீங்க தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா, கர்நாடகாவுக்கு செப்பரேட்டா வந்து நீங்க அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணாலும் வேக்கன்சி கன்சிடர் பொறுத்து நீங்க அப்ளை பண்ண ஸ்டேட்டு தான் ஸ்டேட்க்கு தான் போடுவாங்க. ஸோ ஐபிபிஎஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன் நாளே எக்ஸாம் சென்டர் வேற ஸ்டேட் குடுத்தாலும் உங்க வேக்கன்சி கன்சிடரேஷன் அப்ளை பண்ண ஸ்டேட்க்கு தான் இருக்கும். வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன்ல இருக்கிறது இண்டிகேட்டிவ் வேக்கன்சிஸ் தான். ஆக்சுவல் வேக்கன்சிஸ் இன்கிரீஸும் ஆகலாம். கொஞ்சம் ரெடியூஸும் ஆகலாம். நெக்ஸ்ட் என்னன்னா, ஃபைனல் அலாட்மென்ட் டைம்ல பார்ட்டிசிபேட்டிங் பேங்க்ஸ் ரிப்போர்ட் பண்ண ஆக்சுவல் வேக்கன்சிஸ் தான் ஃபைனலா கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஃபிரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நம்ம நோட்டிஃபிகேஷனோட இன்ட்ரோடக்ஷன், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன, பார்ட்டிசிபேட்டிங் பேங்க்ஸ் என்ன, சேலரிஸ் என்ன, வேக்கன்சி டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா பார்த்தோம். நெக்ஸ்ட் என்னன்னா, நம்ம ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ரிசர்வேஷன் எவ்வளோ இருக்கு, ம அந்த ரிசர்வேஷன்ல ஏஜ் ரிலாக்சேஷன் எவ்வளோ இருக்கு, அப்புறம் குவாலிஃபிகேஷன் என்ன, லோக்கல் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட். முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த நோட்டிஃபிகேஷன்ல ரிலீஸ் பண்ணிக்கிறது ஐபிபிஎஸ் அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலக்ஷன். இது ஒரு ஆர்கனைசேஷன். இந்தியால இருக்கிற பப்ளிக் செக்டர் பேங்க் ரெக்ரூட்மென்ட் கண்டக்ட் பண்றது ஐபிபிஎஸ் ஓட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அதனால எஸ்பிஐ ரெக்ரூட்மென்ட்க்கு தனியா நோட்டிஃபிகேஷனும் வரும். ஆனா பேங்க் ஆஃப் பரோடா இந்த 11 பேங்க்ஸ் வந்து கவர்மெண்ட் ரெக்ரூட்மென்ட் ப்ராசஸ் கண்டக்ட் பண்றது ஐபிபிஎஸ் தான். இந்த நோட்டிஃபிகேஷனோட நேம் வந்து உங்களுக்கே தெரியும். சிஆர்பி, சிஎஸ்ஏ 16ன்னு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வாங்க யார் எலிஜிபிள்னு பார்க்கலாம். இப்போ இதை யார் ஃபர்ஸ்ட்டு அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல முதல்ல நேஷனாலிட்டி பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ண கேண்டிடேட் இந்தியன் சிட்டிசனா கம்பல்சரி இருக்கணும். அதோட நேபாள் சப்ஜெக்ட் ஆர் பூட்டான் ஆர் 1962க்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்த டிபெட்டன் ரெஃப்யூஜஸ், இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, கென்யா,
உகாண்டா இந்த மாரி வியட்நாம் இந்த மாரி மத்த கண்ட்ரீஸ்ல இருந்து இந்தியாவுக்கு பெர்மனன்ட்டா ஷெட்யூல் ஆன பெர்சன்ஸ் ஆஃப் இந்திய ஒரிஜினுக்கு அப்ளை பண்றது முக்கியம். ஆனா, இவங்களுக்கு கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா இஷ்யூ பண்ண எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா சர்டிஃபிகேட் கம்பல்சரி இருக்கணும். ஆனா, இந்தியன் கேண்டிடேட்ஸ் அதாவது நான் இங்கேயே பொறந்து, வளர்ந்து இங்கேயே தான் இருக்கேன். அவங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் தேவையில்ல. நீங்க அப்படியே அப்ளை பண்ணலாம். நவ் ஃபிரெண்ட்ஸ் இப்ப ஏஜ் லிமிட் என்னன்னு பார்க்கலாம். ஆ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி வாங்க பார்க்கலாம். ஏஜ் கால்குலேட் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஆகஸ்ட் 1, 2026 பேசிஸ்ல மினிமம் ஏஜ் வந்து 20. அதாவது இனியோட உங்களுக்கு வந்து 20 இயர்ஸ் ஆயிருக்கணும். ஏஜ் மினிமம் ஏஜ் வந்து. அப்படி இருந்தா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து 28 இயர்ஸ். இதுல பார்த்தீங்கன்னா, ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. அத நம்ம வந்து வர இதுல பார்க்கலாம் நம்ப. மீனிங் என்னன்னா, இப்ப நான் கிளியரா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாரு. கேண்டிடேட் வந்து இப்போ 2 ஆகஸ்ட் 1998 முன்னாடி இருக்கக்கூடாது. ஜெனரல் கேட்டகரியா இருந்தா. ஆ அதே மாதிரி ஆகஸ்ட் 1, 2000க்கு அப்புறம் பார்ன் ஆயிருக்கக்கூடாது. ஆகஸ்ட் 1, 2006 அப்புறம் வந்து பார்ன் ஆயிருக்கக்கூடாது. இது 2த்துக்கும் முன்னாடி 1990க்கு முன்னாடி பொறந்திருக்கக்கூடாது. இல்ல 2006க்கு அப்புறம் பொறந்திருக்கக்கூடாது. ஓகேவா? சிம்பிளா சொன்னா நீங்க பாருங்க. அ ஆகஸ்ட் 2, 1998 டூ 1, 8, 2006க்குள்ள பார்ன் ஆன கேண்டிடேட் தான் எலிஜிபிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்ப நம்ம ஏஜ் லிமிட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் என்னன்னு பார்ப்போம். இப்ப ரிசர்வேஷன் கேண்டிடேட்க்கு ஏஜ் ரிலாக்சேஷன் பார்க்கலாம். எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் கேண்டிடேட்க்கு 5 இயர்ஸ் ரிலாக்சேஷன் இருக்கு. அவங்க வந்து மினிமம் ஏஜ் வந்து 20, மேக்ஸிமம் ஏஜ் வந்து அவங்களுக்கு 33 இயர்ஸ் வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணலாம். அதுவே ஓபிசின்னு பார்த்தீங்கன்னா, அதர் பேக்வர்ட் காஸ்ட்ல வந்து நான் சிறுமணி லேயர் கேண்டிடேட்க்கு 3 இயர்ஸ் ரிலாக்சேஷன் இருக்கு. இவங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா, 31 இயர்ஸ் வரைக்கும் இவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பெர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா, 10 இயர்ஸ் ரிலாக்சேஷன் இருக்கு. இப்ப ஜெனரல் கேண்டிடேட்னா 38 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பெர்சன் வித் டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்க ஜெனரல் கேட்டகரில. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு மிலிட்டரி சர்வீஸ் பீரியட் பிளஸ் அடிஷனல் ஏஜ் ரிலாக்சேஷனும் அப்ளிகபிள் தான். அவங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 50 இயர்ஸ் வரைக்கும் செட் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணி நோட்டிஃபிகேஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ விடோஸ் அண்ட் டிவோர்ஸ்டு உமனுக்கு ஜென்ரல் அண்ட் இடபிள்யூஎஸ் வந்து 35 இயர்ஸ், ஓபிஎஸ்சிக்கு வந்து 38 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சிஎஸ்டி வந்து 40 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் கன்செஷன் இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி ஏஜ் ரிலாக்சேஷன் ஆட்டோமேட்டிக்கலி கிடைக்கும்னு நினைக்காதீங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டைம்ல ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது கம்பல்சரி. கரெக்ட் ஃபார்மேட்ல இருக்கணும். இல்லைன்னா ரிசர்வேஷன் கேன்சல் ஆயிடும். ஸோ பார்த்துக்கோங்க அதையும். இப்போ வந்து ஓபிசி கேண்டிடேட் இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் பார்ப்போம். இந்த பாயிண்ட் நிறைய பேருக்கு மிஸ் பண்றாங்க. ஓபிசினா போதாது இல்ல. ஓபிசி நான் நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் இருக்கணும். கிரீமி லேயர் கேண்டிடேட்ஸ் ஓபிசி ரிசர்வேஷன் யூஸ் பண்ண முடியாது. அவங்க ஜெனரல் கேட்டகரியில தான் அப்ளை பண்ண வேண்டியது. நோட்டிஃபிகேஷன் கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் பிரிஸ்கிரைப்ட் ஃபார்மேட்ல தான் இருக்கணும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டைம்ல வேலிட் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது கம்பல்சரி. நெக்ஸ்ட் வந்து இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் டீடைல்ஸ் பார்ப்போம். இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்க்கு இன்கம் அண்ட் அசட் சர்டிஃபிகேட் கம்பல்சரி. நோட்டிஃபிகேஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வேலிடேட் ஃபினான்ஷியல் இயருக்கு இஷ்யூ பண்ணியிருக்கணும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டைம்ல ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது கம்பல்சரி. நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எஜுகேஷன் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து எனி டிகிரி. நீங்க எந்த டிகிரி வேணா படிச்சிருக்கலாம். இன்ஜினியரிங், அதாவது பிஇ, பிடெக், பிஏ, பிகாம் இந்த மாதிரி எந்த டிகிரி வேணா படிச்சிருக்கலாம். படிச்சிருங்க வந்து எலிஜிபிள். ஆனா கம்பல்சரி ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். யூஜி வந்து அவங்க வந்து எலிஜிபிள். அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எனி ரெகக்னைஸ்டு கிராஜுவேஷன் டிகிரி அப்ளை பண்ண முடியும். டிகிரி வந்து கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியா கூட இருக்கணும். இப்ப கொஸ்டின் என்ன கேட்பீங்கன்னா, நீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸ் வந்து நாங்க அப்ளை பண்ணலாமான்னு கேட்பீங்க.
அது என்னன்னா நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்க்கு முன்னாடி கிராஜுவேஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அப்படி இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். தாராளமா அப்ளை பண்ணலாம். அ டிகிரி ரிசல்ட் அதாவது லாஸ்ட் செம்மோட ரிசல்ட் வந்து டிக்ளேர் ஆயிருக்கணும். அப்படி ஆயிருந்தா அவங்க வந்து இது எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம். இல்லன்னா வந்து எலிஜிபிள் இல்ல. நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் நாலேட்ஜ். இங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் எலிஜிபிலிட்டி இருக்கு. கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் கம்பல்சரி. அதுக்கு கம்ப்யூட்டர் டிப்ளமோ இல்ல கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட், டிகிரில கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட், ஸ்கூல் ஆர் காலேஜ்ல கம்ப்யூட்டர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சப்ஜெக்ட் படிச்சிருந்தா அக்செப்டபிள். மீனிங் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் கம்பல்சரி இருக்கணும் உங்களுக்கு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் லோக்கல் லாங்குவேஜ் தமிழ். இப்போ நீங்க தமிழ்நாட்டுல தான் அப்ளை பண்ணுவீங்க தெரியும் எனக்கு. தமிழோட வேக்கன்சிக்கு அப்ளை பண்றீங்கன்னா, தமிழ் லாங்குவேஜ் ரீட் அண்ட் ரைட், ஸ்பீக், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும் கண்டிப்பா. அதே மாரி இப்போ நீங்க கேரளால அப்ளை பண்ணீங்கன்னா, அங்க வந்து என்ன லாங்குவேஜோ மலையாளமா, அங்க வந்து உங்களுக்கு வந்து ரீட் அண்ட் ரைட் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியணும். அந்த லாங்குவேஜ்ல. நெக்ஸ்ட் என்னன்னா, நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் அட்வைஸ் என்னன்னு சொல்றேன்னா, நீங்க எலிஜிபிலிட்டி ஸ்ட்ரக்சர்ல குடுத்திருக்க இது எதுவுமே மிஸ்டேக் பண்ணாம அப்ளை பண்றப்போ, அப்ளிகேஷன் சப்மிட் பண்றப்போ எல்லாத்தையும் டேட் ஆஃப் பர்த், கேட்டகரி, டிகிரி சர்டிஃபிகேட் பெர்சன்டேஜ், கிராஜுவேஷன் டேட்டு, கம்ப்யூட்டர் குவாலிஃபிகேஷன், லோக்கல் லாங்குவேஜ் இது எல்லாத்தையுமே வந்து கரெக்ட்டா அப்ளை பண்ணுங்க. தேவையில்லாத மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா, அதால உங்களுக்கு பின்னாடி ஏதாச்சும் பிரச்சனை வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன? ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸு, எக்ஸாம் பேட்டர்ன், அப்புறம் நெகட்டிவ் மார்க் என்ன? செலக்ஷன் ப்ராசஸ், லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் என்ன இருக்கு? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை? எப்படி அப்ளை பண்றது? இது எல்லாத்தையும் பார்க்கலாம். மற்ற எல்லா கேண்டிடேட்க்கும் வந்து 850 வித் இன்க்ளூடட் ஜிஎஸ்டியும் இங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டு ஃபீஸ் பே பண்ணாம விட்டுட்டா அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகாது. நீங்க ஃபீஸ் ஒன்ஸ் பே பண்ணிட்டு ரீஃபண்டும் இல்ல. அதனால டீட்டெயில்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு கரெக்ட்டா பேமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செலக்ஷன் ப்ராசஸ் பார்க்கலாம் வாங்க. செலக்ஷன் ப்ராசஸ் என்னன்னா, இந்த ரெக்ரூட்மெண்ட்ல இன்டர்வியூ இருக்கான்னு கேட்கறாங்க சில பேர். அப்படி எதுவுமே இன்டர்வியூலாம் கிடையாது. ஜஸ்ட் 2 எக்ஸாம் இருக்கு. பிரிலிமினரி, மெயின். இது 2த்தையும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, அத வச்சு ரேங்க் லிஸ்ட் விட்டு, அவங்களுக்கு வந்து யாரு டாப்ல இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி அலாட்மெண்ட் ஆர்டர் குடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் செலக்ஷன் ப்ராசஸ். ஸ்டெப் 1 என்னன்னா பிரிலிமினரி எக்ஸாம். இந்த எக்ஸாம் நீங்க அட்டெண்ட் பண்ணி கிளியர் பண்ணணும். அதாவது குவாலிஃபையிங் எக்ஸாம் தான் பிரிலிமினரி. அத வச்சு ரேங்க் லிஸ்ட் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்க செகண்ட் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணா பிரிலிமினரி எக்ஸாம கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணா நீங்க வந்து செகண்ட் எக்ஸாம்க்கு குவாலிஃபை ஆயிடுவீங்க. நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம் உங்களுக்கு ஸ்டெப் 2 வந்து மெயின் எக்ஸாம் தான். அத கிளியர் பண்ணணும். மெயின் எக்ஸாம கிளியர் பண்ணா லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வைப்பாங்க. இப்ப நீங்க தமிழ்நாட்டுல அப்ளை பண்ணீங்கன்னா, அதுல தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும். அத கிளியர் பண்ணீங்கன்னா, நெக்ஸ்ட் 4த் ஸ்டெப் வந்து இது 3தையும் அதாவது ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 இது 3 எக்ஸாமே கிளியர் பண்றவங்க 4த் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூடுவாங்க. மெரிட் லிஸ்ட் விட்டு. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் கம்ப்ளீட்டா எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபைனலா வந்து பேங்க் அலாட்மெண்ட் ஆர்டர் குடுப்பாங்க. இதான் ப்ராசஸ் வந்து ரெக்ரூட்மென்ட் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து பிரிலிமினரி எக்ஸாமோட பேட்டர்ன் என்னன்னு பார்க்கலாம். ஆ இப்போ டோட்டலா வந்து இந்த பிரிலிமினரி எக்ஸாம், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல வந்து 100 கொஸ்டின்ஸ் குடுப்பாங்க. 100 மார்க்ஸ். டோட்டல் டைம் வந்து 1 ஹவர் தான். ஸோ ஆனா இங்க ஒரு இது இருக்கு. இதுல நெகட்டிவ் மார்க் இருக்கு. அத பார்த்து நீங்க கரெக்ட்டா அப்ளை பண்ணுங்க. ஈச் செக்ஷனுக்கு ஒரு செப்பரேட் டைம் குடுத்துருப்பாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அது என்னன்னு நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன்ல பார்க்கலாம் வாங்க. அதாவது நீங்க ஒரு செக்ஷன் இப்போ 3 செக்ஷனா குடுத்துருப்பாங்க. இங்கிலீஷு, ரீசனிங்கு, ஆப்டிட்யூடுன்னு. நீங்க ஒரு செக்ஷன முடிச்சா மட்டும் தான் அடுத்த செக்ஷன் ஓப்பன் ஆகும். ஒரு செக்ஷனுக்கும் செப்பரேட் டைம் குடுத்துருப்பாங்க. 20 மினிட்ஸ், 20 மினிட்ஸ், 20 மினிட்ஸ்ன்னு. அந்த செப்பரேட் டைம்ல நீங்க வந்து அந்த செக்ஷன முடிக்கணும். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ரீசனிங் ஓப்பன் பண்றீங்கன்னா, ரீசனிங்க முடிச்சுட்டு பிறகு தான் வந்து நீங்க அடுத்த செக்ஷன் போ முடியும். இன் பிட்வீன்ல வந்து நீங்க அந்த அடுத்த செக்ஷன் போ முடியாது. அது ஒண்ணு இருக்கு. பார்த்து ட்ரை பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணீங்க. இப்ப நம்ம பேட்டர்ன் என்னன்னு பார்க்கலாம். இப்ப இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல வந்து 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். 30 மார்க். டைம் வந்து 20 மினிட்ஸ். அதே மாரி தான் நியூமெரிக்கல் எபிலிட்டி. இது என்னன்னா அதான் ஆப்டிட்யூட். ஆப்டிட்யூட் வந்து 35 கொஸ்டின்ஸ் இருக்கும். 35 மார்க். டோட்டல் வந்து 20 மினிட்ஸ் குடுப்பாங்க. ஆப்டிட்யூட்க்கு. அதே மாரி ரீசனிங் 35 கொஸ்டின்ஸ் 35 மார்க். ஆ ஆ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ். டோட்டலா இது எல்லாம் 3 பார்ட்டியா சேர்த்தா வந்து டோட்டல் வந்து 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க். டோட்டல் டைம் வந்து 60 மினிட்ஸ். அதாவது 1 ஹவர். இம்பார்ட்டன்ட் பிலிகிரிம்ஸ் ரூல் என்னன்னா, பிலிகிரிம்ஸ் வந்து குவாலிஃபை பண்ணா மட்டும் தான் இங்கிலீஷ்ல பாஸ் ஆகும்.
குவாலிஃபை ஆகணும்னா நீங்க இங்கிலீஷ்ல பாஸ் ஆகணும், ரீசனிங்ல பாஸ் ஆகணும், நியூமெரிக்கல் எபிலிட்டி அதான் ஆப்டிட்யூட்லயும் பாஸ் ஆகணும். செக்ஷனல் கட் ஆஃப் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி ஓவரால் கட் ஆஃப கிராஸ் பண்ண வேண்டியது கண்டிப்பா ஆகணும். அப்பதான் நீங்க வந்து மெயின் எக்ஸாம்க்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க உங்கள. நெக்ஸ்ட் மெயின் எக்ஸாம் பேட்டர்ன் பார்ப்போம். இது வந்து இந்த மெயின் எக்ஸாம் வந்து உங்கள ஃபைனல் செலக்ஷன் அலாட்மெண்ட் ஆர்டர் கூட்டிட்டு போறதே இந்த மெயின் எக்ஸாம் மட்டும் தான். பிரிலிமினரி எக்ஸாம் வந்து ஜஸ்ட் நீங்க மெயின் எக்ஸாம் குவாலிஃபை பண்றதுக்காக பிரிலிமினரி. அது வந்து ரேங்க் மெரிட் லிஸ்ட்க்கு வந்து அந்த மார்க்லாம் எடுக்க மாட்டாங்க. வெறும் மெயின் எக்ஸாமு ப்ரொ அந்த ப்ரொவிஷனரி லாங்குவேஜ் டெஸ்ட்டு, அ அப்புறம் வந்து அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இது 3த்தையும் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துரும். இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ கொஸ்டின்ஸ்ன்னு பார்ப்போம். டோட்டல் கொஸ்டின் வந்து 160 கொஸ்டின்ஸு. டோட்டல் மார்க் வந்து 200 மார்க். உங்களுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா, டோட்டல் டைமிங் வந்து 125 மினிட்ஸ். அது அ அதாவது பார்த்தீங்கன்னா 2 1/2 ஹவர்ஸ் இருக்கும். அகைன் சொல்றேன். அதே மாரி இதுலயும் வந்து செப்பரேட் செக்ஷனல் டைமிங்கும் இருக்கு. ஸோ அதையும் பார்த்து அப்ளை பண்ணுங்க. இதுல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் அதாவது ஃபினான்ஸ் அவேர்னஸ். இது பார்த்தீங்கன்னா, ஒரு 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். 50 மார்க் 20 மினிட்ஸ் டைம். நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா இங்கிலீஷ். இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா, ஒரு 45 கொஸ்டின்ஸ் இருக்கும். 40 மார்க் 35 மினிட்ஸ் டைம். நெக்ஸ்ட் ரீசனிங் எபிலிட்டி. அதே மாரி தான் 40 கொஸ்டின்ஸ். ஆ த 60 மார்க் இதுக்கு. 35 மினிட்ஸ் உங்களுக்கு டைம். நெக்ஸ்ட் வந்து ஆப்டிட்யூட். ஆப்டிட்யூட் கொஸ்டின்ஸ் வந்து 40 மார்க். உங்களுக்கு வந்து 40 கொஸ்டின்ஸ் 50 மார்க். அப்புறம் வந்து அதுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா 35 மினிட்ஸ். டோட்டல் வந்து எல்லா கொஸ்டின்ஸ் சேர்த்தா ஒரு 160 கொஸ்டின் 200 மார்க். நான் சொன்ன மாரி 2 1/2 ஹவர்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் நான் வந்து எப்படி செலக்ஷனுக்கு டிசைட் பண்ணது பார்ப்போம். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். பில்கிரிம் மார்க் வந்து ஃபைனல் மெரிட்க்கு கவுண்ட் இருக்காது. பில்கிரிம்ஸ் வந்து ஜஸ்ட் மெயின் எக்ஸாம்க்கு குவாலிஃபை பண்றதுக்கு மட்டும் தான். மெயின் மெயின் எக்ஸாம் மார்க் தான் வந்து ஃபைனல் ரேங்கிங்க டிசைட் பண்ணும். அஃபிஷியல் நோட்டீஸ்ல கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இத நீங்க மெயின் எக்ஸாமும் சரி, பிலிமினரியும் சரி, இது 2 இதுக்குமே வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கு. இது என்னன்னா, நீங்க 0.25 மார்க் டிடக்ஷன் ஆகும். ஒரு கொஸ்டின் நீங்க தப்பா போட்டீங்கன்னா, எவ்ரி ராங் ஆன்ஸருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 4 கொஸ்டின் ராங்னா 1 மார்க் வந்து டிடக்ட் பண்ணுவாங்க. கரெக்ட்டான கொஸ்டின்ல. புரியுதா? ஸோ, உங்களுக்கு என்ன கொஸ்டின் தெரியுதோ, இப்ப 100 கொஸ்டின் இருக்குன்னா, உங்களுக்கு 50 கொஸ்டின் தான் தெரியும்னா, 50 கொஸ்டின் தான் அட்டெண்ட் பண்ணணும் நீங்க. 50 கொஸ்டின் தெரியல, சும்மா ஏதோ ஃப்ளூக்ல போடான்னு போட்டீங்கன்னா, அதுல இப்போ 10 கொஸ்டின் தப்பாச்சுன்னா, இந்த 10 கொஸ்டினுக்கான மார்க் நெகட்டிவ் மார்க் வந்து நீங்க 50 கொஸ்டின் கரெக்ட்டா போட்டீங்கல்ல, அதுல போயிடும். ஸோ 50 கொஸ்டின் கரெக்ட்டா ஆச்சுன்னா, உங்களுக்கு அந்த மார்க்ல உங்களுக்கு மைனஸ் ஆகும். ஸோ அத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கு. இது என்னன்னா, ஒண்ணும் இல்ல. இப்ப உங்களுக்கு தமிழ்நாட்டுல நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து தமிழ் ரீட் பண்ண தெரியுதா? ரைட் பண்ண தெரியுதா? ஸ்பீக் பண்ண அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியுதா? பேசணும். இது எல்லாமே தெரியுதான்னு செக் பண்ணுவாங்க. அது ஒண்ணும் இல்ல ஃபிரெண்ட்ஸ். இதுவே நீங்க 10த் ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்ல தமிழ் படிச்சிருந்தீங்கன்னா, ப்ரூஃப் இருந்தா வந்து நோட்டிஃபிகேஷன் படி உங்களுக்கு வந்து அந்த எக்செப்ஷன் கிடைக்கும். அதாவது லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டே இருக்காது. அப்படி நீங்க வேற ஏதாச்சும் லாங்குவேஜ் படிச்சிருக்கீங்க 10த் ஸ்டாண்டர்ட்ல அப்படின்னா, உங்களுக்கு இந்த டெஸ்ட் இருக்கும். அவ்வளோதான். மத்தபடி வேற இல்ல ஃபிரெண்ட்ஸ். எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது சென்டர் சூஸ் பண்ணுவீங்க. ஆனா ரிமெம்பர் சென்டர் சேஞ்ச் பண்ண ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ்னால வேற சென்டர் கூட அலாட் பண்ணலாம். ஸோ கேண்டிடேட் உங்களுக்கு என்ன லொகேஷன் நியர்பை இருக்கோ, மேக்ஸிமம் வந்து தமிழ்நாட்டுல ஒரு பிலிமினரி வந்து ஒரு 20 சென்டர்ஸ் இருக்கும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அவங்கவங்க என்னென்ன டிஸ்ட்ரிக்கோ அவங்கவங்க அத அத பார்த்து குடுத்து அப்ளை பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீடியோ ஃபைனல் வந்துட்டோம். நான் அடுத்த வீடியோல வந்து இது எப்படி அப்ளை பண்றது? என்ன ஃபுல் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்றேன். வரப்போற வீடியோவ நீங்க கம்ப்ளீட்டா பாருங்க. ஸோ இப்ப வாங்க வீடியோ எண்டுக்கு போலாம். ஆ என்னன்னா இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ், பார்ட்டிசிபேட்டிங் பேங்க்ஸ், வேக்கன்சி, எலிஜிபிலிட்டி, ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், சேலரி, அப்ளிகேஷன் ஃபீஸ், செலக்ஷன் ப்ராசஸ், பிலிமினரி, மெயின் எக்ஸாம் பேட்டர்ன் இது எல்லாத்தையுமே பார்த்தோம். இப்படி ஒரு கேண்டிடேட்க்கு தெரியும்னா இருக்கிற இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல பேசிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹவ் டூ அப்ளை ஆன்லைன், ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோடு, ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ற கம்ப்ளீட் ப்ராசஸ் பத்தி நான் ஒரு செப்பரேட் டீட்டெயில்டு வீடியோ அப்லோட் பண்றேன். அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்த்துக்கோங்க. பிகாஸ்
அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க கேண்டிடேட்க்கு கிட்ட ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம ஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான பிரஸ் பண்ணுங்க. டெய்லி கவர்ன்மெண்ட் ஜாப்ஸ் இந்த மாரி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்ப்பீங்க. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு கமெண்ட் பண்றேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.